வல்லமை படைத்தவன் தான் இந்த என்ன அழுத்தம் பாக்குறதாங்க ஓட்டோட்டமா கிளம்புனேன். வீட்டுல பெரிய போராட்டமா போச்சு. எந்த நேரம் வீட்டுல அடிச்சுக்கிட்டு குச்சிக்கிட்டு கட்சிக்கிட்டு போராட்டம் தான். அது என்னடா எங்க அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கொடாய் தண்ணி போயிருக்காங்க. தண்ணிக்கு போன இடத்துல என்ன தகராறு நடக்குதுன்னு தெரியல. என் அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிச்சுட்டா, என் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி கடிச்சுட்டா. ரெண்டு பேரும் பிரச்சனை அதிகமாச்சு. இந்த சமாசாரம் எனக்கு தெரியாது. நேரா வீட்டுக்கு வந்து சும்மா இருக்கக்கூடாதா? அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்ண தெரியுமா? அவன் சாமான் எடுத்து அவன் வீட்டுக்காட்டு கூட தண்ணி கொடுத்துட போட்டான். அவன் போயிட்டான். உடனே முன்ன போனவன் இருப்பான், வந்தவளே போயிட்டால. நம்ம யாரு நல்லா சரி முன்ன வந்தவளே போயிட்டால. நம்ம யாரும் சொல்லிட்டு ஏமாட்டாடி சும்மா இல்ல. ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சுங்க. அப்படி அப்படியே போயிட்டு ஒரு நாள் சாப்பாடு போறேன்னு கேட்ட பாத்த பொண்டாட்டி கேட்ட உடனே அருகத்தை கம்மியா புத்தி இருக்குதா வயிற்றுக்கு என்ன சொல்றேன் தூமதி சாவடா என்ன காரணம் என் பொண்டாட்டி கை பாவனை அதனால ஏண்டி கேக்குறது கேட்டா இப்படியே சாப்பாடு சாப்பிட்டு போற ஒப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது. அத போய் பங்கு வேணாம். தீனி மாடு ஒண்ணு அதிகம் ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு புளியா மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். ஒரு புளியா மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம் இதுதான் இருக்குதுங்க. ஆமா, இத போய் பங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டா. சரி அண்ணன் தம்பி 2 பேராச்சே, எப்படி பங்குன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அண்ணனை கூப்பிட்டா வந்தா பங்கு தீராது. அதனால நேரம் ஊர் தலைவராண்டு போயிட்டேன். தலைவராண்டு போய் ஐயா எங்க அண்ணன் தம்பி 2 பேர் தனியை பிரிச்சுட்டோம். எங்க அப்பா சம்பாதி சொத்து இருக்குது, அது 2ஆ பங்கு சொல்லிட்டு தலைவர் கேட்டார். தலைவர் கேட்டாரு, உங்க சொத்து எனக்கு என்ன தெரியுமா? அப்பா சம்பாதி தெரியுமா? எவ்வளவு கேட்டார். ஒண்ணு அதிகம் கிடையாது. ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். உடனே யோசனை பண்ணி பார்த்தார். ஒரு குடும்பத்துல முன்ன பிறக்கிறதா கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி பிரச்சனை அனுபவிக்கும். காலம் போற போக்குல சொத்தை 2ஆ பங்குட்டேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி சொன்னார். அண்ணன் தம்பி 2 பேரு அப்பா சம்பாதிச்சு சொத்து, அந்த சொத்துல மேல் பாகம் ஒன்னனுக்கு, கீழ் பாகம் உனக்கு போங்கடான்ட்டார். மேல் பாகம் அண்ணனுக்கு, கீழ் பாகம் தம்பிக்கு. எனக்கு போங்கடான்ட்டார். சரி நாங்க மாடு வந்தாங்க. 1 மாசம் 2 மாசம் ஆச்சு போன போயினு தலைவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. வீட்டு பாட்டு எப்படி பாக்கலாம் சொல்லி வீட்டுக்கா போனா ஒரே சத்தம் சல 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 சத்தம். என்ன சத்தம்? பின்னாடி போய் பார்த்தா என்ன புளியா மரத்துல புளியா மரம் உளிக்கிறான். ஏண்டா மேல் பாகம் அவனுக்கு தானே? அவனுக்கு தானே செய்யறோம். உளிக்கிறான். கோவம் வந்துருது. ஏன்னா வீட்டுக்கு போனா கோழி எடுத்தாண்டா கீழே அந்த பாயத்தை மற்ற மாதிரி கோழி போட்டு உழுக்கணுமா? அவனுக்கு தானே சேரணும். ஏங்க மேல் பாகம் அவனுக்கு சொந்தம், மரத்துல இருக்கிறதா அவனுக்கு சொந்தம். மரத்தை விட்டு கீழே விழுந்தா யாருக்கு?
கொய்யாமரம் எங்க இருக்குது கேளு. தலைவர் கூறிய தீர்ப்பு ஆமா மேல்பாக அண்ணனுக்கு கீழ்பாக எனக்கு அப்படியே நின்று பாக்குறாங்க நான் மாடு வாரிக்கின்னு வந்துட்டேன். ரெண்டாவது பசு மாடு இருக்குது. அந்த பசு மாடு கண்ணு போட்டு பால் கலக்குது. ஆமா இந்த தகவல் தெரியாது. தெரிஞ்சு போய் பார்த்தா கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் கேன் ஒரு பக்கத்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா குச்சி கட்டினா கேன் எடுத்து போனா மொத்த மாடு கட்டி தலைவன் தான் திருப்பி சொன்னாரு. மேல்பாக எங்க அண்ணனுக்கு கீழ்பாக யாருக்கு சொன்னாரு? எனக்கு சொன்னாரு. பசு மாட்டுக்கு மாடு எங்க தொங்குது பால் கட்டா கீழே எங்க போகுது அதான் புடிச்சின்னு வந்துட்டேன். அறிவாளிடா நீ. ஏற்கனவே எங்க ஊர்ல சொல்லிக்கிறாங்க ரெண்டாம் கட்டம் குடிச்சோம்னு சொல்லிக்கிறாங்க. தெரியாதவன் நீ. சரி இதுதான் போச்சா. அந்த ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி இதுக்கு கலகா போட்டோம். கலகா போட்டான். போட்டு சரி ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சுங்க. ஒரு செடியில காப்பிடிக்கா அரைப்பிடிக்கா ஆச்சுது. கொண்டாந்து கூட்டான். எதையும் அனுபவம் முடியல. என் தம்பி பொல்லாதவன் 4 ஆளை கூட்டுவான். மொத்த செடி பொடி படிச்சான்னு சொல்லிட்டு அம்மான்னு வீட்டுக்கு போட்டான். இதை கேட்டு நான் சும்மா இருப்பேனா. சாயந்தரம் 7 மணிக்கு நான் ராத்திரி 7 மணிக்கு மொண்டாட்டி இட்டுக்குன்னு 2 பேரும் போய் மொத்த செடி பிடிங்க காய பறிச்சு போட்டுங்க செடி அங்கே போட்டுவாங்க. தலைவன் தான் தீர்ப்பு சொன்னாரு. மேல் பாகம் மண்ணு கீழ் பாகம் சொன்னாங்க. மண்ணுக்கு மேல செடி இருக்குது அவங்க மண்ணுக்கு காய ஐயா நீங்க தீர்ப்பு சொன்னீங்க ஒரு பலனை அனுபவிக்கல தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கட்டான். தலைவர் சொன்ன சரியா போச்சா பின்னாடி போறதுல பிரச்சனை விட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தீர்ப்பை மாற்றிடுறேன். ஏற்கனவே உனக்கு மேல் பாகம் உன் தம்பி கீழ் பாகம் தானே சொன்னேன். இப்போ உன் தம்பிக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் போகிறாங்க. தம்பிக்கு மேல் பாகம் அண்ணனுக்கு கீழ் பாகம். என்னடா கெட்டு வந்த கடந்தமே அப்ப சம்பாதிச்சு சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி குச்சிருக்காவல அது ஏன் அண்ணனுக்கு அவன் என்ன பண்ண தெரியுமா அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுரு நட்டான். 3 மாசம் ஆச்சு. அப்படியே கதிர் செண்டா அப்படியே உச்சி போயிட்டேன். கோடி எடுத்து அருவா எடுத்து போனேன். கதிர் எடுத்து கோடியை போட்டு தட்டை எடுத்து மாட்டு போனேன். இப்ப தீர்ப்பு மாறி போச்சு. கீழ் பாபா அண்ணனுக்கு மேல் பாபா உனக்கு. அதான் எவரு அவன் நட்டான் அருணி நீ செஞ்ச. ஆமா தலைவர் சொன்னார் இந்த தீர்ப்பு எடுத்து என் பக்கம் வராத. அவன் தான் ஓடி பாங்கிட்டான். நீ வந்து மாதிரி எங்க தீர்ப்புக்கு மெட்ராஸ் கீழ் பாகம் தான் போகணும். ஏண்டா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கா? நடுவலையே நீ வந்துட்டு அமையங்கடா எங்க வர எனக்கோ உடம்பு தெரியல எனக்கோ போத்து வழியா நானே பாலுக்கு சத்துவேன். ஆவின் பால் அவன் தங்கச்சி கும்பலா பால் கம்பெனி ஆச்சு எதுமா நானும் அவனுங்க வந்துட்டான். செத்தா சொல்லிட்டு அவன் தான் நீ வேலையை பார்க்கறது வேலையை பார்த்து வேற ஒண்ணு இல்லைங்க. அதான் காலத்தாமதம். மூதேவிகளா அழகத்துடன் ஆஜராகக்கூடியது உங்கள் இருவர் கடமைதானே. காலத்தாமதை கத்தா கட்டி கதை கொட்டி சிரிக்கும் போதுதான் சூத்து வாயில பத்தி மூதேவிகளே ஐயா எதற்காக அழைத்த தெரியுமா? சோழிதாபுரி பட்டணத்திலே யானைப்படை குதிரைப்படை காலாட்படை சொல்லக்கூடிய 3 படைகள் சேமலத்தோடு நிலை எல்லா படையும் அப்படியே தயாரா இருக்குது. ஒரு நாள் அந்த தேவ பயர்கள் நமது கோட்டை நாடி வந்தாலும் வருவார்கள் எடுத்து வந்தாலும் வருவார்கள்.
எந்த நேரத்திலும் ஆ, அன்பிழிப்போடு ஆ. உசாராக இருக்க வேண்டும். அப்படியா கேட்டீங்க? ஏய், ஆ, இந்த இரணியனை எதிர்க்க ஆ, இந்த 14 லோகத்திலும் ஆ. எவனுக்காக துணைச்சல் இருக்கின்றன? ஐயோ, உங்களை கண்ட கட்ட 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 உங்களுக்கு எதிரியா கிடையாதுங்க. அப்படி இல்லைன்னா. வாங்கி வை வை. கிழிக்கிறானுங்க. அவனது உடல் கடலோடு கடலாகவும் ஆமா. அவனது உயிர் ஆ. காற்றோடு காற்றாகப்பார். என்னடா தாண்டற? ஏய், போட்டா ஒரு இடமா நிக்க மாட்டியா? வந்து இதானே எஜமா சொல்றாரா வீடு. என்னை எதிர்த்தவர் இந்த உலகத்தில் என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்வீங்க? அடுத்த கைவிலங்கு பூட்டுவேன். என்னை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆமாங்க. அந்த பேய் பிசாசுகள் இருந்தாலும் சரி, அவரை கைகளை நீட்டு யமலோகம் ஓட்டி விடுவேன். ஆமா. ஏய், யா, இந்த 14 லோகத்திலே ஏய், இந்த இரண்டின் எதுக்கு எவனுக்காக சக்தி இருக்கு? யாருக்குங்க சக்தி இருக்கு? யாருக்குமா சக்தி இல்லைங்க. ஒரே ஒரு குரல் கொடுத்தால் ஐயோ, இந்த அவன் இறுதி அடவே தெரியாது. அந்த தேவ புயல்கள் உங்களை கண்டாலுமே அப்படியே. ஆளனுக்கு சமம். ஆமாமா. ஏய், இந்த இரண்டின் கோட்டைக்கு 7 9 படிகள் யார் யார் தெரியுமா? யார் யார்? நவகிரகங்களாக இருக்கக்கூடிய ஆ. ஐயா ஐயாண்டா ஐயா 7 படி யாரா தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சென்ட்ரிங் போட்டு படி கட்டிக்கிறாரு. ஏய், சிம்மாசனத்தில் அமரும் போது யார் யார் தலை மீது நான் கால் வைத்து படிகளாக அமைத்து அமர்கிறேன் தெரியுமா? என்னதானே தெரியும்? சந்திரன், சந்திரன், சூரியன், ஆமா, செவ்வாய், செவ்வாய், புதன், புதன், வியாழன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது 9 கோள்களையும் 9 மணிகளாக அமைத்து அதன் மேல் ஏறி நின்று இந்த சிம்மாசனத்திலே மன்னமை படைத்தவர். டேய், டேய். வேற மாதிரி ஏறி போய் உட்கார்ந்துக்காரு. அவரா, அழுவாதுல அண்டாவாயா? ஒரு ஒரு ஆளை வச்சு அவன் தலையில அப்படி வச்சு அவனுங்களை அப்படியே படிக்கட்டு மாதிரி ஆகிட்டாரு. யாரு? சந்திரன், சூரியன், காது, 9 நவகிரகங்கள் இந்த சிம்மாசனத்துக்கு முன்னாடி போட்டு மேல நவகிரக கோள்களையே படிகளாக அமைத்து அதன் மீது ஏறி ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை கிடைக்கும். ஏய், என் பின் வாயர் பாடிகளே, எவன் எனக்காக காவல் நின்று கொண்டிருக்கிறார்? யாருன்னு சொல்லி தோட்டத்துக்கு எப்ப வரப்போறான்னு தோட்டத்துக்கு அவன் எதிர்பார்த்துக்கிறான் ஒரு போலயே. ஆமுக்கு அவனுக்கு இல்லாம ஏய், ஒரே ஒரு முறை தேவலோகத்தில் சென்று அடே தேவகித்திரா கோபால தங்கச்சி நாய் கடிச்சிட்டு வா. ஏய், தேவகிந்திரா என்று ஒரே ஒரு முறை குரல் கொடுத்து வந்திருப்பவன் இரண்யன் என்று பயந்தோடி பச்சை ஓனானாக மாறி மயந்து கொண்டான் அந்த இரண்யன். ஒரு கொல்ல குத்தவன்யா அப்படியே பச்சை ஏய், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொல்லிட்டே எத்தனை வீரர்கள் வந்தாலும் சரி, இந்த இரண்டை நல்லவோ கொல்லவோ எவனாலும் முடியாது. இப்படி வீர வீர புரிந்து இரண்யன்
எப்படிப்பட்டவன் யார் யார்கிட்ட பிறந்து உடன் பிறந்தவன் யார் யார் சரியா ஏய், அதிகம் 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 திதிக்கும் பிறந்தவர்கள் அசுர கூட்டங்கள் டேய் மச்சான் பீ துணியாடா பாத்துக்கினியாடா அது தூர் தான் வந்துக்கிறோம் அந்த இருட்டுக்கு பார்த்தவன ஏய், அதி பதி திதி வரிசையில் வந்தவர் தான் எனது தந்தை விச்சரமாகும் அதிக்கம் பதிக்கம் திதிக்கம் பிறந்தவர் தான் எனது தந்தை காசிம முனிவர். காசிம முனிவருக்கும் திதி என்று அம்மையாருக்கும் முதல் மகனாக பிறந்தேன் இந்த பூலோகத்தில். எனது பெயர்தான் இரண்யன். அடுத்து ஒரே ஒரு தம்பி பிறந்தான். எனது தம்பிதான் இரண்யாக்குதன். இரண்யாக்குதன் ஏய், எனக்கு ஒரே ஒரு மனைவி. அவர் பெயரோ பேரு லீலாவதி. ஏய் அம்மா பேர் சொல்லிட்டாரு ஐயா நாங்கள் மூவருமே இந்த கோட்டையை சீரும் சிறப்போடு இன்று முதல் தேவர்களை அடிமையாக்கிக் கொண்டு ஆண்டு வருகிறோம். இருந்தாலும் எனது தம்பி திக்குவதை சென்றிருக்கிறார். இன்று கோட்டைக்கு ஒருவர் செய்தி ஏதென்று சிறப்பான அழைப்பு கொடுத்து அழைத்தவர்கள் புறப்படு. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா.